Hello students, welcome to Conmax Education channel. Okay, நேத்து நம்ம 12th 11th ஸ்டடி பிளான் கொடுத்துருந்தோம் ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு. ஸோ நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. கமெண்ட்ல நிறைய பேர் பேரண்ட் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ பர்சனலாக ரிப்ளை கொடுத்துருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ 11th 12th கெமிஸ்ட்ரியில நம்ம ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதில் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னு இருக்கு, ரெண்டுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட் தான். ஆனால் நிறைய பேர் வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது இன்ஆர்கானிக்கா டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் ஃபீல் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நிறைய பேர் 12th இன்ஆர்கானிக்கா ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஈஸியான ஒரு டாபிக் தான், அது எப்படி அப்படின்றத ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக். இந்த வீடியோவில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, புதுசாக வரவங்களும் பாருங்க, பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, எப்படி ஹவு டு ஸ்டடி ரியாக்ஷன்ஸ் ஈஸிலி கான்செப்டோட எப்படி அப்படின்றத நான் ஃபுல்லா சொல்ல போறேன். ஸோ ஓகே, கெமிஸ்ட்ரியில ரெண்டு பார்ட்டா இருக்கு, ஒன்னு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் இருக்கு. ஆர்கானிக்ல பாத்தீங்கன்னா அந்த கார்பன் ரிலேட்டட் காம்போனன்ட்ஸ் அது ரியாக்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். அதுல ரெண்டு டாபிக் இருக்கு, ரூல் அண்ட் மெக்கானிசம். மெக்கானிசம் பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் வச்சு சில கான்செப்ட் தியரி பேசஸ் அந்த ரியாக்ஷன்ஸ் பேசஸ்ல இருக்கும். இந்த ரெண்டு பார்ட் ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் தான். ஆர்கானிக் கொஞ்சம் டீடைல்டா அடிஷனலா பார்ப்போம். உங்களுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் அப்டேட் பண்றேன். இப்போ இன்ஆர்கானிக் பார்ப்போம். SPDF அப்படின்றது பிளாக் எலமெண்ட். நிறைய பேர் இன்ஆர்கானிக்ல பிளாக் எலமெண்ட் தான் ஒமிட் பண்ணிடுவாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா போரான், போரக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருசா இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈஸி தான். ஸோ உங்களுக்கு கான்செப்ட் எப்படி அப்படின்றத சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கோங்க. மெமரைஸ் தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒரு ரியாக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். 4B + 3O2 + react 2B2O3 அப்படின்னு இருக்கா. இதை வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் மெமரைஸ் தான் கண்டிப்பா பண்ணுவீங்க. அந்த வேலை மட்டும் பண்ணக்கூடாது. மெமரைஸ் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், உங்களோட ரியாக்ஷனுக்கு மேல புக்ஸ்ல டெக்ஸ்ட் புக்ல தியரி பாட்டு கொடுத்திருப்பாங்க. இந்த தியரி பாட்டை தான் ஃபர்ஸ்ட் நீங்க பைகாட் பண்ண வேண்டியது. என்ன கொடுத்திருக்காங்க, when boron is heated with oxygen around 900 Kelvin it forms oxidizer அப்படின்னு இருக்கா. இதுதான் நீங்க பைகாட் பண்ண வேண்டியது. சோ நம்ம எல்லாம் சொல்றோம், பிசிக்ஸ்ல என்ன சொல்றோம், அந்த டயக்ராம வச்சு தியரி நீங்க எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன்னா, இதுல தியரி வச்சு ரியாக்ஷன்ஸை நீங்க ஃபார்ம் பண்ணி எழுதணும். அது எப்படின்றது பார்ப்போம். when boron is heated அப்படின்னா போரான் இஸ் ஹீட்டட் வித் ஆக்சிஜன் அப்படின்னா போரான்ல இருந்து ஆக்சிஜன் வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால போரான் பிளஸ் ஆக்சிஜன் அதோட ப்ராசஸ் தான் என்னது, ரியாக்ட் பண்றது என்னது, அதுதான் ப்ராடக்ட். ஓகேவா. ஃபர்ஸ்ட் போரான் பிளஸ் ஆக்சிஜன் ரியாக்ட் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அரௌண்ட் 900 கெல்வின், அதான் 900 கெல்வின். சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வச்சு நம்ம இத ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சு எழுதணும். அது எப்படி அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ ஓகே, போரான் பிளஸ் ஆக்சிஜன் இருக்கா. உங்களுக்கு பேசிக்கா என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்றேன். வேலன்சிஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். போரான் அப்படின்னா 2, ஆக்சிஜன் அப்படின்னா 3. அப்போ B2O3 வந்துருமா. B2O3ன்ற ப்ராடக்ட் நம்ம கிடைச்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு கீழே உள்ளது எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சிஜன் அப்படின்னா O2 அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஆக்சிஜன் அப்படின்னா O2 காமனா தெரியும், அதனால 2 வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதுல 3 வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டு ஆல்டர்னேட் பண்ணணும். நல்லா கவனிங்க. இந்த 3 வரும்போது முன்னாடி இங்க 3 போட்டுக்கோங்க. 2 வந்து என்ன பண்ணணும், இந்த 2வை இங்க போட்டுக்கணும். அப்ப நீங்க அனாலிசிஸ் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ ரெண்டையும் மல்டிபிளிகேஷன் பண்ணி பார்ப்போம், கரெக்டா இருக்கான்னு கிராஸ் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 3 2 6 எத்தனை வந்திருக்கு, 6 ஆக்சிஜன் வந்திருக்கா. இங்கேயும் என்ன வந்திருக்கு, 3 2 6 ஆக்சிஜன் வந்திருக்கா. அப்போ சேமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆக்சிஜன் சேமா இருக்கிறது. நெக்ஸ்ட் இப்ப போரான் பார்க்கணும். போரான் இங்க என்ன இருக்கு, 2 × 2 4 அப்படின்னு இருக்கு. அப்போ 2 × 2 4 ஆக்சிஜன் நம்ம அனலைசிஸ் பண்ணி எழுதிட்டோமா, அதை எல்லாம் நோட்டீஸ் பண்ணணும். போரான் எத்தனை இருக்கு, 2 × 2 4 இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ரிமைனிங் பிளேசஸ் 4 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, ஈஸியான அவ்வளவுதான். இப்படிதான் இந்த வேலை தான் நீங்க பிரிச்சு படிக்கணும். தியரி வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ரைட் சைடுல உள்ளத எல்லாத்துக்கும் இந்த மாதிரி நம்ம வேலன்சிஸ் வச்சு எழுத முடியாது. ஸோ குறிப்பிட்டதுக்கு எழுதிக்கலாம். குறிப்பிட்டதுக்கு நீங்க லைட்டா ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த வேலன்சிஸ் மறக்காம இந்த கான்செப்ட்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பேசிக் கான்செப்ட் நான் சொல்லிடுறேன். தியரி பிளஸ் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை. நெக்ஸ்ட் பேசிக் கான்செப்ட்னா என்ன சார் அப்படின்னா, பேசிக்கா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இப்ப பேசிக்கா நம்ம மேத்ல என்ன சொல்றோம், அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்றோமா. அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்ல பேசிக்ஸா என்ன இருக்கு, வேலன்ஸ் இதெல்லாம் காமனா உள்ளதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்னு இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் H2O H2O தான் வரும். அந்த மாதிரி பேசிக்ஸா உள்ள வேலன்சிஸ், அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பேசிக்ஸா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ரியாஜென்ட் அப்படின்னா என்னது அப்படின்னா, அது உங்களுக்கு டீடைலா சொல்றேன். A + B அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்ஸ்
H2SO4 அதாவது சல்பூரிக் ஆசிடா ஜெனரேட் ஆகும்போது என்ன ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படின்றத நான் சொல்றேன். சல்பூரிக் ஆசிட் பாத்தீங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட், அதாவது வாட்டர் மாலிகுல் ரிமூவ் ஆயிடும். வாட்டர் மாலிகுல் அந்த இடத்துல இருந்து போயிருச்சு அப்படின்னா இந்த -H2O அது வந்து கன்வெர்ட் ஆகி என்ன ஆகும், ஒரு ப்ராடக்டா ஜெனரேட் ஆகும். அதுதான் இங்க நான் சொல்ல வருது. அதுதான் ரியாக்டன்ட். ஒரு இது நீங்க ரியாக்ஷன்ஸ் படிக்கும் போது தியரியில இருந்து நீங்க எழுத தெரிஞ்சிருக்கணும் லெஃப்ட் சைட்ஸ்ல. அண்ட் தென் பேசிக்கா கான்செப்ட் இந்த வேலன்ஸ் சிசி இதெல்லாம் நான் சொன்னால அதெல்லாம் நீங்க இதுதான் நீங்க முதல்ல படிக்கணும். நெக்ஸ்ட் ரியாஜென்ட் நான் சொன்ன கான்செப்ட் ரியாஜென்ட்ஸ் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஈஸியா உங்களால படிக்க முடியும். ஸோ டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் உங்க டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு கிவ்ஸ் அப்படின்னு போட்டு மேல வந்து இந்த மாதிரி சிம்பிள்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சிம்பிள்ஸ்லாம் என்னது அப்படின்னா ஹீட் அப்படின்றது மீனிங். இது வந்து ஹீட் பண்ற மாதிரி மீனிங். ஓகேவா, இதுவும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, டன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருந்தது அப்படின்னு நீங்க படிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கும் இது காமனான ஒன்று தான். ஸோ டெஃபினட்டா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது போன்ற மீண்டும் அடுத்த சந்திப்போம். தேங்க்யூ.